ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்ய நான் இன்றைக்கி ஒரு கட்டளவுக்கு பாலக்கீரை எடுத்துகிட்டு அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் உங்களால் எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நறுக்கிடுங்க. நறுக்கினதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பிட்டு திரும்பவும் கட் பண்ணும்போது நமக்கு நல்லா பொடியாக கட்டாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா கீரை, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பார்க்கும்போது கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை இருக்கிறதே தெரியாது. இப்போ இது நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். பாருங்கள், கீரை நல்லா முழுமையாக சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், பூண்டு நல்லா வெந்து ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு செவக்கிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் கொஞ்சம் செவந்து கடலை மாவோட பச்சை வாசனை முழுமையாக போகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கொடுங்க. அந்த தக்காளி வெந்து எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளியை நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நான் சேர்த்த தண்ணி எனக்கு சரியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மசாலா கருகிடும். நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து கிரேவியில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கடைசியாக தாளிக்கும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான பாலக்கீரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.